அம்மா, நான் நீதி தவறவில்லை, நெறிமுறை மாறவில்லை, தெய்வத்தை பழிக்கவில்லை அம்மா. நமக்கு ஏன் இந்த நிலைமை? ஆவியூர் காவல்துறை சார்பாக ஆய்வாளர் எங்கிருந்தாலும் கிடைக்கிறோம். ஆவியூர் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு மேலக்கல்லங்குளம் கிராமத்தின் சார்பாக கதராடை ஊற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. மேலக்கல்லங்குளம் ஊராட்சி செயலாளர் சிவராமன் எங்கிருந்தாலும் கிடைக்கிறோம். மேலக்கல்லங்குளம் ஊராட்சி செயலாளர் கிளார்க் அவர்களுக்கு மேலக்கல்லங்குளம் கிராமத்தின் சார்பாக மலராடை கௌரவப்படுத்தப்படுகிறது. சார்பு ஆய்வாளர் கண்ணன் சார் அவர்களுக்கு மேலக்கல்லங்குளம் கிராமத்தின் சார்பாக மலராடை ஊற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. நானு
எங்களுக்கு மாலை விடுத்து கௌரவப்படுத்திய நமது கள்ளங்குளம் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் மனிதர்களுக்கும் அன்பு விடுதலைக்கு சகோதர அத்தனை பேர்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம். எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செய்த எனது பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மேல கள்ளங்குளம் கிராம பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் விழா கமிட்டியினர்களுக்கும் மற்றும் ஏனைய சுற்று வட்டார கிராம பொதுமக்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் எனது பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய விஜயகுமார் ஒளிபெருக்கி நிலைத்தார்களுக்கும் மற்றும் எனது அண்ணன் பக்கமேள இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவலைப்பட வேண்டாம் சுவாமி, எதற்காக கவலைப்பட வேண்டும்? விஸ்வாமித்திர மகமுனிவரால் நாம் மனத்து விளைந்து விட்டோம். இனிமேல் நடப்பதை பார்க்க வேண்டும் என்று மனதை திடப்படுத்திக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவனின் என்னை பரசக்தியை வேண்டிக் கொள்ளுங்கள் சுவாமி. தேவி, எனக்கு கவலை ஒன்றும் இல்லை அம்மா. என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். நான் நீதி தவறவில்லை, நெறிமுறை தவறவில்லை, தெய்வத்தை படிக்கவில்லை. அருண் தவம் புரிந்த பெரும் தபஸ் என்று அவளோடு சென்று வரவேற்றேன். அவர் அகத்திலே ஒழித்த வஞ்சத்தை அறியாமல் என் தந்தைக்கு அந்தரத்திலே சொர்க்கம் அமைத்த தாண்டோரை கருதினார். அவரின் சதாத வார்த்தைகள் தண்டனங்களை எல்லாம் உணராமல் நான் நாடு நகரங்களை எல்லாம் இழந்து இக்கெடுக்க பார்த்தாயா, கெட்டையுடைய கரித்து ராஜகோலத்துடன் வாழ்ந்த நமக்கு முனியப்ப சுவாமி, உன்னையே தஞ்சம் என்றுதானே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இனியும் வாழப்போகிறேன், இனியும் வாழப்போகிறேன். நீதான் எனக்கு கெட்டி இருந்த போதிலும் எங்களுக்கும் என் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நீதானப்பா தாயும் தந்தையுமே.
சுவாமி நேராது. தேவி சுவாமி, நாடு நகரங்கள் அனைத்திலும் இழந்து விட்டோம் அம்மா. இனி என்ன செய்வது பிரபு? என்ன செய்குமோ? என்ன செய்குமோ?
யாரோ வருவது போல் தெரிகிறது. தாயும் தங்குமாக இருந்து எங்களை வழிநடத்தி சென்ற நீங்கள் என்னை இப்படி புரிந்து வாழலாமா? நான் தான் என் ராஜ்யத்தை இழந்து என் பதவியை பறிகொடுத்தேன். நீ உன் அமைச்சர் பதவியை இழக்கவில்லை அப்பா. இல்லை மன்னா, நீ உன் அமைச்சர் பதவியை இழக்கவில்லை. அன்றியும் என்னுடன் நீ ஏன் வர வேண்டும்? இந்த அயோத்தி மன்னன் நாட்டை இழந்தான், முடியை இழந்தான், கடன் பட்டான், கடன் தீர்க்கும் அப்போது கட்டிய மனைவியும் தன் மகனையும் கைவிடாமல் கூட்டியை சேர்ந்தார். தாங்கள் என்னுடன் எதற்காக வர வேண்டும்? அன்பா, தாங்கள் அயோத்திக்கு சென்று நலமாக வாழ வேண்டும் அப்பா. பெற்றுவார்கள். உங்கள் திருவாயினாலே எப்படி சொல்லலாமா? இந்த உடல் எடுத்ததே உங்களுக்கு தொண்டு செய்தார். மற்றவர் மனிதக்கெல்லாம் வல்லவா என் ஆயுள் உள்ளவரை உங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று மயங்கி வந்த என்னை விட்டு எப்படி புரிந்து வந்தேன்? நண்பா, தற்குணம் மிகுந்த தப்பிய கிட்டியே கேளோ அருளால் செல்வமும் தகடமும் முடிவக்கீழ்ந்து பொற்கொடியுடனே உடலனை காட்டி கூட்டி நற்பதி பெருமையணிந்து நடந்தர வாழ்வாகியே என்ன செய்ய போகிறேன் மன்னா? நண்பா, உங்களை பிறந்தகார் எப்படி அழ வேண்டாம் ஐயா, அழ வேண்டாம். அறிவா உயர்ந்த நண்பனே அறிவா உயர்ந்த நண்பனே என் அமைச்சரின் ராமனே அன்பே நல் அன்பே ஆடாரி ஆடாரி மயக்கு முற்றை எழுப்பியிருந்தீரோ
மன்னா மன்னா உறவை கேட்டு நண்பா சத்தியகீர்த்தி, உன்னை பிரிந்து வந்து விட்டோம் என்று நானும் கவலைப்பட்டுத்தான் கொண்டிருந்தேன் நண்பா. இருந்தபோது நான் தங்களை பார்த்து விட்டேன். வேண்டாம், என் கஷ்டங்கள் என்னோடு போகட்டும் ஐயா. தாங்கள் அயோத்திக்கு சென்று மக்களுக்கு என்னிடம் இருந்து எப்படி பணிபுரிந்தீர்களோ அதே போல் அந்த கௌசிகர் சொல்லை கேட்டு சுகமாய் இருக்க வேண்டும். அந்த மகர்ஷிக்கு தொண்டு செய்ய அனுப்பாதி விமலா இறந்தவர்கள் என்னமாய் பிரிந்தீரோ என்னமாய் பிரிந்தீரோ எப்படி மறந்தீரோ தாராபதி, எவ்வளவோ சொல்லியும் பார்த்தாலியா? மேல கள்ளக்குளம் வாழ்கின்ற அத்துணை நல்ல இதயங்களுக்கும் எல்லாம் உள்ள ஐயன் முனீஸ்வருடைய அருள் இந்த நகரிக்கு என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்க மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அமைச்சர், நீங்கள் சென்று வாருங்கள் ஐயா. எதற்காக எங்களுடன் நீங்கள் வர வேண்டும்? அங்கு இருந்து விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு நல்ல நீங்களா இப்படி பேசுவது? இந்த வீரம் உடலும் எதற்காக பணியெடுத்தேன் என்று உங்களுக்கு மனிதர்கள் நல்ல மக்கள் வந்தமா? சுவாமி பிரபு அவரையும் உடன் அழைத்து தேவி சொல்லியதை கவனித்தீர்களா? எப்படி பணிபுரிந்தீர்களோ அதே போல அந்த கௌசிகர் சொல்லை கேட்டு தாங்களும் சுகமாக இருக்க வேண்டும். சுவாமி அவர் இருக்க மாட்டார். அவரையும் உடன் அழைத்து செல்வோம் சுவாமி. அதற்கு பதில் நீ கொண்டு விடுங்க. வாருங்கள் போகலாம். வாருங்கள் போ. தேவி, என்னுயிர் கோயிரான சொன்னமே
நமது மகனும் நம்முடன் நடந்து வருகின்றானே, அதை பார்த்தீர்களா சுவாமி? மன்னவா என்ன செய்கிறோம்? தங்களுக்கே தெரியவில்லையா? அனைத்தையும் பறித்துக் கொண்டு என்னை நாட்டை விட்டு அனுப்பி வைத்து விட்டீர்கள். மறுபடியும் வந்திருக்கிறீர்கள். இருந்தபோது என்னையோர் போரும் மறுபடியும் இருக்கிற சுவாமி என்ன காரணம் என்று அடியேன் அறியலாமா? உன்னுடைய நன்மையின் பொருட்டுத்தான் நான் வந்திருக்கின்றேன். நன்மையா? ஹரிச்சந்திரா, நாட்டை எமக்கு வழங்கினாய் அல்லவா? நானும் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்து பார்த்தேன். சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நாம் தான் அனைத்தும் துறந்த முனிவராயிற்று. நமக்கு எதற்கு இந்த நாடு? யாரும் அந்த ஹரிச்சந்திரன் என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானோ என்று சிந்தித்து பார்த்தேன். ஒரு வழியாக பெற்ற நாட்டை உமக்கே தந்து விடுவதாக நான் வந்தேன். கோசியநாதா, மறுபடியும் என்னை சோதிக்க வேண்டாம் சுவாமி. தங்கள் தவணைப்படி நான் சீக்கிரம் காசிக்கு செல்ல வேண்டும். என்னை காசிக்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டாம் சுவாமி. சந்திரா, காசிக்கு செல்ல எனக்கு அனுமதி தாருங்கள். சந்திரா, ஏன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய்? நீ கூட கஷ்டப்படலாம். அவன் முகத்தை பார்த்தாயா? ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. இல்லை என்ற சொல்லுக்கே இடமே இல்லை சுவாமி. தாங்கள் உன்னை சொல்ல என்ன
என்ன குற்றம் இருக்கிறது? கெட்டு போறவனுக்கு 8 புத்தி என்று கூறுவார்கள். சந்திரபதி, நான் உனக்கு தந்தை போன்றவனவா? சொல்லுங்கள் சுவாமி. நான் சொல்வதை நீ கேட்பாய் என்று நான் நம்புகிறேன். நீயாவது ஒரு வார்த்தை. சுவாமி, தாங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது எதுவுமே இல்லை என்று ஒரு வார்த்தை சொல். நாட்டுக்கே சென்று. சுவாமி, இது என்ன வேடிக்கையாக இருக்கின்றது. தங்களிடம் நாங்கள் அனைத்தும் இழந்து விட்டோம். நீங்கள் நல்ல முறையில் எங்கள் குடிமக்களை பார்த்து கொண்டால் அதுவே போதும் சுவாமி. எங்கள் மீது இவ்வளவு கருணையாக பேசுவதற்கு மிக்க நன்றி சுவாமி. சென்று வாருங்கள். ஓ, அப்படியா? தேவதாசா, சுவாமி, ஏண்டா தாயும் தந்தையும் தெய்வம், நீங்களும் எனக்கு தெய்வம் தான் சுவாமி. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை போல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. உன்னை பார்த்தேன். என்ன இவ்வளவு வெளிந்து இருக்கின்றாய்? உணவு உண்ணவில்லையா? இப்பொழுது உமக்கு அறுசுவை பதார்த்தங்களுடன் உணவு கிடைக்கும்படி செய்து ஏற்பாடெல்லாம் செய்திருக்கின்றேன். ஒரே ஒரு வார்த்தை, சுவாமி, தாங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது எதுவுமே இல்லை என்று ஒரு வார்த்தை சொல். சுவாமி, அப்படி மட்டும் நான் கூறவே மாட்டேன் சுவாமி. விலகிக்கொள், விலகிக்கொள். கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உத்தாலும் என் தாய் தந்தையர் வாயில் போய் பிறந்தாலும் என் வாயில் போய் பிறந்தாலும் புலிக்கு பிறந்தது பூனையாய் போகுமா என்று கூறுவார்கள். நிரூபித்து விட்டான் சிறுவன். சத்தியகீர்த்தி, பாருங்கள், தாங்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் நல்லவராக தெரிகின்றது. உண்மையிலே வணக்கத்திலே நான் தான் அங்கு என்னுடன் அரண்மனையில் இருக்க சொன்னேன். ஆமா, இதுவரையிலும் ஹரிச்சந்திரன் உமக்கு என்ன பொறுப்புகள் கொடுத்தானோ அதை விட அதிக இலாக்காக்களை உமக்கு ஒதுக்குகிறேன். நீயே மன்னன் போல் இருந்து கொள்ளலாம். ஆமா, சரியா? ஒரே ஒரு வார்த்தை, சுவாமி, தாங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது எதுவுமே இல்லை என்று ஒரு வார்த்தை சொல். என் தாயாகிய அன்னையை விட்டுவிட்டு, என் குலதெய்வமாகிய என் அரசனை விட்டுவிட்டு, சிற்றரசனை விட்டுவிட்டு, எந்த பதவி கிடைத்தாலும் எனக்கு வேண்டாம். அவர்கள்தான் என் தெய்வம். பாட்டி வரமாட்டேன். பிழைக்க தெரியாதவன்,
எப்ப கெடு இடம் தொலையும் இருக்கிற நாட்டுல இப்படி ஒருவன் சுவாமி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னை சொல்வதற்கு என்ன குற்றம்? சொல்லுங்கள். போதீனாதா, தரகரை தண்டிக்க வேண்டும், சரகுணதியில் செல்ல வேண்டும். தாங்கள் எனக்கு விடை சீக்கிரமாக கொடுக்க வேண்டிய திரவியத்தை கொடுத்து அனுப்புங்கள். நான் வருகிறேன். உத்தரவு. சென்று தேவி நடந்து வா மயிலே, நடந்து வா மயிலே, நடந்து வா மயிலே, சந்திரமதி நங்கையனும் குயிலே, நடந்து வா மயிலே, மயிலே ராமணி நங்கையனும் குயிலே, நடந்து வா மயிலே, மயிலே பஞ்சடை மெத்தையிலே, பஞ்சடை மெத்தையிலே, பஞ்சடை மெத்தையிலே நான் கொட்டியிருந்தோமடி, பஞ்சடை மெத்தையிலே நான் கொட்டியிருந்தோமடி, பஞ்சடை மெத்தையிலே நான் கொட்டியிருந்தோமடி, பஞ்சடை மெத்தையிலே அங்கு யாரோ வருவது
போல் தெரிகிறது. என் அன்பு நிறைந்த குடிமக்களே, ஏன் எதற்காக இப்படி அழுது புலம்பிக் கொண்டு வருகிறீர்கள்? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? நாங்க என்ன மகாராஜா பண்றோம்? நாங்களும் வருவோம். நான் தான் ஐயா கடன்பட்டு அந்த கடனை கொடுப்பதற்காக நான் காத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஐயா, இப்படி வா. நான் இதற்காக ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்க வேண்டும்? நான் சொல்றேன், எனக்கு எப்படி பணி புரிந்தீர்களோ அதே போல் அந்த கௌசிகர் சொல்ல கேட்டு சுகமாயிருங்கள் ஐயா. போய் வாருங்கள். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த சாமியார் பையல Thank you.
அறவே கிடையாதம்மா. நீங்கள் அனைவரும் எங்கள் பின்னே வந்துவிட்டால் அவருக்கு கொடுத்த வாக்கெல்லாம் மாறிவிடும் அல்லவா? சத்தியத்திலிருந்து நாங்கள் தவறுவது போல் அர்த்தம். அதற்கு நீங்கள் எல்லாம் அவரிடமிருந்து அவர் சொல்வதை கேட்டு நடந்து கொண்டால் அதுவே போதும் அம்மா. உங்களுக்கெல்லாம் நான் எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியவில்லையே தாயே. ஆதாரம் இல்லையம்மா, ஆறுதல் சொல்ல எங்களுக்கு விடை கொடுங்கள், நாங்கள் செல்ல வேண்டும். சொல்லக்கூடாதம்மா. ஈசா ஐயா பார்த்துக்கிட்டு இருந்த குடும்பத்தப்பா. என் அன்பு நிறைந்த குடிமக்களே, என் மீது பாசம் உள்ளவர்கள் தான் எனக்கு நன்றாக தெரியும். இருந்த போதிலும் ஐயா, உங்கள் மன்னன் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் மறுபடியும் அயோத்திக்கு சென்று தாங்கள் சுகமாக வாழ வேண்டும். ஐயாப்பா, நான் தெய்வத்துக்கு நான் நேர்ந்துக்கிறோம் ஐயா. கருணையின் கடலை காசி விசேஷம். நீங்க விஸ்வாமித்திர முனிவருக்கு தானே கடைபெற்றிருக்கீங்க. அந்த கடனை புறாக்கி என் பொண்டாட்டி தாலி பாக்கி நான் பட்டவர்களுக்காக தாங்கள் அழைப்பதா? வேண்டாம் வேண்டாம், சொத்து சொகம் எல்லாம் தாலி
நீங்க நாட்டை விட்டு போறோம் தெரிஞ்ச உடனே அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாம் கூட்டமா வந்துகிட்டு இருக்காங்க மகாராஜா. அங்க வாழ்ந்த கூட்டமா வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க போகலாமா? மகாராஜா பின் வாங்க மாட்டாரு. ஆனா மகாராஜாட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவோம். அந்த கத்தங்கள் கொடுக்க வேண்டாம். மகாராஜா இருங்க மகாராஜா. உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்லவோ வார்த்தை இல்லை. நாங்கள் ஊமையாய் பிறக்கவில்லை, உனக்கியோ மறையவில்லை. என் மனவா எங்களுக்கோ பந்தமில்லை. இந்த இறைவனோ எங்களுக்கு தந்தார். உங்கள் நாடுகளுக்கு நன்றி.
நீங்க எங்களை விட்டு பிரியவும் இப்ப ஒரு உயிர் தான் போயிருக்கு. இன்னும் எத்தனை உயிரெல்லாம் இங்க போறோம். விதியின் விளையாட்டோ கால கொடுமையின் களியாட்டோ அம்மா விதியின் விளையாட்டோ கால கொடுமையின் களியாட்டோ அம்மா விதியின் விளையாட்டோ இருந்த போதிலும் சராயு நதிக்கரை வந்துவிட்டோம் தேவி. சரகு நதி வந்தடைந்தோம். சரகு நதி வந்தடைந்தோம். சரகு நதி வந்தடைந்தோம். நதி வந்தடைந்தோம். நதி வந்தடைந்தோம். முள்ளும் கடந்து வந்தடைந்தோம். சரகு நதி வந்தடைந்தோம். சராயு நதிக்கரை வந்துவிட்டோம் அம்மா. தரகரை தண்டிக்கும் சமயம் வந்துவிட்டதம்மா. சமயம் எதுவுமே தரகர் வருகிற சமயம் எதுவுமே தரகர் வருகிற சமயம் எதுவுமே சமயம் எதுவுமே தரகர் வருகிற அமரர் பணி புரியும் ஆதிநாதனே
எப்போ என்ன பொழப்பு பொழைக்கிறது? ஆமா கெட்டிங்க பொழப்பு ரொம்ப கெட்டியா இருக்கா? ஆமா அந்த நம்ம பொழப்பெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொல்லாத பொழப்பு தாயா. பணக்காரங்க நல்லா வாழ்வாங்க, ஏழை எளியதான் என்ன பண்ணுது? ஒருவேளை சோத்தர் கூட தாளம் போட்டு தெரியுது. நம்ம குழப்பம் அப்படித்தான். என்னென்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? விறகு வெட்டி பார்த்தேன், மூட்டை போட்டு பார்த்தேன். நம்ம மூட்டை போட்டு கூட அன்னைக்கு மழை பெய்யுது. சரி இதுல தோதப்படாது, உட்கார்ந்த மேற்கு உட்கார்ந்து வியாபாரம் பண்ணணும், மேடு வலிக்காம அப்படின்னு சொல்லி பெட்டி கடை வைக்கலாம்னு வச்சேன். ஆமா பெட்டி கடைன்னா இந்த பீடி சிரட்டு வெத்தலை வாக்கு அது உட்கார்ந்துருக்குது. ஆமா டோக்கன் போடுறது அப்படின்னு பெட்டி கடை வச்சிருந்தேன். பெட்டி கடை வச்சு 5000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி சாமியை வாங்கி போட்டிருந்தேன். ஆமா இந்த சரக்கு இல்ல, அந்த அந்த சரக்கு விற்கிறவங்க பூரா பணக்காரன் ஆகிட்டா, குடிக்கிறவங்க பூரா குட்டிய சரம் போயிட்டாங்க. சாமாங்க வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணுவேன். வியாபாரம் ஓஹோடு ஓடிடுச்சு. நல்ல முரட்டு சாமியா. ஆமா பூரா நைஸ். அதாவது கெட்டு போகாத சாமானா பீலி சிரட்டு கணேஷ் கோயில இப்படி சாமான் எல்லாம் வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணுவேன். வியாபாரம் நல்லா ஓடுச்சு. ஓடோட எனக்கு ஆசை வந்துருச்சு. 5000 ரூபாய்க்கு சாமான் வாங்கி போட்டு இவ்வளவு 5000 ரூபாய் ஆதாயம் எடுத்துட்டாங்க. 10,000 புழக்கம் ஆயிடுச்சு. 10,000 ரூபாய்க்கு போட்டு சாமான் வாங்கணும்னா இன்னும் 10,000 ரூபாய் சம்பாதிச்சுடுவான்னு 10,000 ரூபாய்க்கு சாமான் போட்டுவாங்க. ஆமா வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணா அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா சாயங்காலம் 5 மணிக்கு கடை அடைச்சிடணும்னா சாமான் கூட கூட நேரம் அதிகமாயிடுச்சு. 7 மணிக்கு வியாபாரம் பண்ணி 8 மணி நைட்டு 9 மணி வரைக்கும் வியாபாரம் பண்ணேன். அப்புறம் எடுத்து கொடுக்க முடியல. சரி வீட்டு கூட சிபிடி வியாபாரம் பண்ண முடியாது அப்படின்னு வீட்டுல இருந்து லேசா ஒரு கரத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு குண்டு குழம்பு பங்க போட்டு அந்த கடையில பெட்டி கடையில வியாபாரம் பார்த்து நல்லா ஓடி இருந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்னடா இப்படி வியாபாரம் போடுது அப்படின்னு நம்மள பெருமையா நினைக்கிறேன். நம்மளை பார்த்து பெருமையா நினைக்கிறேன். நல்ல எண்ணத்தோட பார்க்கிறேன் நான் நினைச்சுட்டு இருக்கேன். குண்டு கொண்டு சம்பவத்துல நேரம் ஈபி ஆபீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கேன். நல்ல வேலை போச்சு. ஒரு வீட்டுல இருந்து போடுறோம் கடைக்கு போச்சா அந்த யூனிட்டுக்கு காசு கூடும். அப்ப என்ன பண்ணிட்டான், ஈபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். ஈபி போர்மேன் லயன்மேன் பூரா பேர் வந்துட்டாங்க. மொத்தத்தில் தொங்குடு பார்த்தாங்க. ஆமா நான் பார்த்து என்ன பண்ணேன், சார் என்ன செய்யணும் அப்படின்னு
திருக்குத்தனமா கரண்ட் எழுதி கடைக்கிற போட்டிருக்க. அதனால உனக்கு 20,000 ரூபாய் உதரம் போட்டுட்டாங்க. ஆஹா, கடைக்கு சாமான் வாங்கி போட்டது எவ்வளவு? 10,000. அவங்க எனக்கு பில்லு போட்டது எவ்வளவு? 20,000. அப்புறம் கடையை கட்டி கடையை விட்டு அந்த கடன் நினைச்சேன். சரி, இதுக்கு நம்மளுக்கு சரிப்படாது, தெருத்தரவா போய் வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு வேலை வலிக்காம. ஆமா, அப்புறம் ஆதாயம் ரொம்ப ஒரு ஆதாயமான வியாபாரம் என்னன்னு பார்த்தா விளக்கெண்ணெய் வியாபாரம். விளக்கெண்ணெய் லாபம். விளக்கெண்ணெய். ஆமா ஆமா, விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் லாபம் உனக்குல. மத்த எண்ணெய் பூரா அளந்து ஊத்துனோம்னா பூரா எண்ணெயும் வடிச்சிடும். இந்த விளக்கெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அளந்து ஊத்துனோம்னா திரும்பி மல்லாத்தி வச்சோம்னா 100 எண்ணெய் அது விளக்கெண்ணெய் நல்லா தான் போகுது. அதெல்லாம் ஓஹோன்னு போய்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா, அங்கே நான் போயிட்டேன்னா இங்க பின்னாடி கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுங்க? என்ன என்ன இந்த விளக்கெண்ணெய் கூப்பிட வந்து அந்த